சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 8 கேள்விகளும் பதில்களும். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்தவன் யார்? சவுல். எங்கே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று? எருசலேமில். எருசலேமில் இருந்து சிதறியவர்கள் எங்கே போனார்கள்? யூதேயா, சமாரியா தேசங்களில். சிதறப்பட்டு போகாமல் இருந்தவர்கள் யார்? அப்போஸ்தலர். தேவ பக்தியுள்ள மனுஷர் யாரை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள்? ஸ்தேவானை. வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தவன் யார்? சவுல். சவுல் எதை பாழாக்கி கொண்டிருந்தான்? சபையை. சிதறி போனவர்கள் எதை பிரசங்கித்தார்கள்? சுவிசேஷ வசனம். சமாரியாவிற்கு சென்று பிரசங்கித்தவன் யார்? பிலிப்பு. யாரால் சமாரியா பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று? பிலிப்பு. சமாரியாவில் இருந்த மாயவித்தக்காரன் யார்? சீமோன். சமாரியா ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன் யார்? சீமோன். தேவனுடைய பெரிதான சக்தி என்று நம்பப்பட்டவன் யார்? சீமோன். பிலிப்புவை பற்றி கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன் யார்? சீமோன். சமாரியர்கள் இடத்திற்கு வந்து அப்போஸ்தலன் யார்? பேதுரு, யோவான். அப்போஸ்தலர் கைகளை வைத்தபோது சமாரியர் பெற்றுக்கொண்டது என்ன? பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் இடத்தில் பணம் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியை கேட்டவன் யார்? சீமோன். உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று சீமோனிடம் கூறியவன் யார்? பேதுரு. யாருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கவில்லை? சீமோன். கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டவன் யார்? சீமோன். எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியவன் யார்? சீமோன். கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை ஏற்பட்டணம் போக கோரினார். காசா. பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தவன் யார்? எத்தியோப்பிய மந்திரி. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயின் பெயர் என்ன? கந்தாகே. எத்தியோப்பிய மந்திரியுடன் சேர்ந்து கொள்ளும்படி பிலிப்புவிடம் கூறியவர் யார்? ஆவியானவர். பிலிப்பு யாருடன் போய் சேர்ந்து கொண்டான்? எத்தியோப்பிய மந்திரி. எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு யாரை குறித்து பிரசங்கித்தான்? இயேசு. நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? கேட்டவன் யார்? எத்தியோப்பிய மந்திரி. முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் எதற்கு தடை இல்லை என்று பிலிப்பு கூறினார்? ஞானஸ்நானம் பெறுவதற்கு.
எத்தியோப்பிய மந்திரி இயேசுவை யார் என்று விசுவாசித்தார்? தேவனுடைய குமாரன். எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன் யார்? பிலிப்பு. எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவுடன் பிலிப்புவை கொண்டு போனவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தவன் பிலிப்பு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.